ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இப்பொழுது நாம் திருவெள்ளரை திவ்யதேசத்திலே இருக்கிறோம். இது ஆதி திருவெள்ளரை என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது ஸ்ரீரங்கம் நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியமான திவ்யதேசமாக சொல்லப்படுகிறது. அந்த ஸ்ரீரங்கத்துக்கு முன்பு ஏற்பட்ட திவ்யதேசம் இது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த திவ்யதேசம் எப்படி ஏற்பட்டது என்றால், சிபி சக்கரவர்த்தி ரகுவம்சத்திலே சூரிய வம்சத்திலே வந்த ராஜா, அவன் ராவணனை கொல்ல வேணும் என்று தெற்கு நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே தானே அவதாரம் பண்ணி ராவணனை கொல்ல வேணும் என்று நினைத்திருப்பதாலே சிபி சக்கரவர்த்தியை தடுக்க வேணும் என்று இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்கே ஸ்வேதகிரி என்று ஒரு மலை இருக்கிறது. இந்த மலையிலே எம்பெருமான் ஒரு வராகமாக தோன்றுகிறான். இந்த ஆச்சரியமான ஒரு வராக திருமேனியை பார்த்து சிபி சக்கரவர்த்தி மிகவும் ஈடுபட்டு அந்த வராகத்தின் பின்பு செல்ல, அந்த வராகமானது அங்கே எங்கே என்று போய் கடைசியிலே ஒரு இடத்திலே மறைந்து விட, அதற்கு பிறகு எம்பெருமான் சிபி சக்கரவர்த்திக்கு ஆணையிடுகிறான், இங்கே ஒரு கோயில் அமைக்க வேணும், ஒரு சந்நிதியை அமைக்க வேணும் என்று சொல்ல, அதன்படி இங்கே சிபி சக்கரவர்த்தி இந்த கோயிலை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. சிபி சக்கரவர்த்தி ராமாவதாரத்துக்கு முன்னோராகையாலே, ராமருக்கு முன்னோராக இருப்பதனாலே இது ஸ்ரீரங்கத்துக்கும் முற்பட்ட திவ்யதேசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் புண்டரீகாட்சனாக எழுந்தருளியிருக்கிறான். அதாவது தாமரை கண் என்பது பரதத்துவத்துக்கு மிக முக்கியமான அடையாளம். யாரு தாமரை கண்ணனாக இருக்கிறானோ அவனே பரதத்துவம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தஸ்யேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்று இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. இந்த கப்பியாசம் என்று அந்த தாமரை கண்ணை உடையவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த தன்மையை இங்கே வெளிக்காட்டி கொண்டு பரதத்துவமாக எம்பெருமான் புண்டரீகாட்சனாக எழுந்தருளியிருக்கிறான். தாயார் பங்கைய செல்வி தாயார் கூடவே, எம்பெருமான் கூடவே எழுந்தருளியிருக்கக்கூடிய தாயார் தனிக்கோயில் நாச்சியார், செங்கமலவல்லி நாச்சியார். நாம் இப்பொழுது இங்கே மணவாழ் மாமனிகள் சன்னதிக்கு அருகிலே இருக்கிறோம். அற்புதமான சோலை, அற்புதமான ஒரு சன்னிவேஷம் இங்கே அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே நாம் இங்கே இருந்து கொண்டு இந்த திவ்யதேசத்தை பற்றி அனுபவிக்கிறோம். ஆச்சரியமான உற்சவங்கள் எல்லாம் இங்கே கொண்டாடப்படுகின்றன. பிரம்மோற்சவம் என்ன, இதே போல ஊஞ்சல் உற்சவம் என்ன, இதே போல எல்லா உற்சவங்களும் இங்கேயும் கொண்டாடப்படுகின்றன. இந்த திவ்யதேசத்திலே முக்கியமான ஆச்சாரியர்கள் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி அடுத்த காணொளியிலே காணலாம்.